திருச்சியில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். விஜயகோபால், சொல்லுங்க, என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது? இந்த வேலை நிறுத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் பங்கேற்றிருக்கிறதுனால என்னென்ன பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு? அகில இந்திய அளவில் தொழிற்சங்கங்கள் மேற்கொண்டு வரும் வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாகவும் ரயில்வேயை தனியார் மயமாக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகவும் தற்பொழுது திருச்சி ரயில்வே நிலையத்தில் இந்த கோட்ட அலுவலகத்தில் SRMU சங்கம் சார்பில் தற்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இது குறித்து இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக இது SRMU சங்கத்தின் திருச்சி கோட்ட செயலாளரும் மத்திய சங்க செயலாளருமான ராஜா நம்ம அருகில் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம். சம்பந்தமா பழனிவேல் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். அதாவது இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க. இந்த போராட்டம் என்ன மாதிரி நீங்க வந்து போராட்டம் நடத்துறீங்க? இந்த போராட்டத்தினால ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போராட்டம் அகில இந்திய முழுவதிலும் ரயில்வே தொழிலாளர்கள் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் செய்கின்ற போராட்டம். இன்னைக்கு வேலை நிறுத்தம் செய்யறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக இன்று நாங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு எங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். 23/11 காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ரயில்வே தொழிலாளர்கள் ஈடுபட போகின்றார்கள். அந்த எங்களுடைய பொதுச் செயலாளருடைய எண்ணம். ஆகவே அவர் சொல்லியிருக்கார், 23/11 காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம். காரணம் 74 காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டோம். 21 நாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டோம். அதன் மூலியமாக போனஸை பெற்றோம். அதன் மூலியமாக கேடர் ரிஜிஸ்ட்ரேஷனை பெற்றோம். ஆகவே இன்றும் நாங்கள் 23/11 இந்த எங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரை இந்த போராட்டம் வேலை நிறுத்தம் ஓயாது. ஆனால் வேலை நிறுத்தம் ரயில்வே தொழிலாளர் செய்துவிட்டால் இங்க பொதுமக்கள் சம்பந்திவது மட்டுமல்ல, மத்திய அரசே கவிழ்க்கக்கூடிய சக்தி SRMU ரயில்வே தொழிலாளர்கள் போராட்டம் காரணமாக தற்பொழுது ரயில்வே போக்குவரத்தில் எவ்வித பாதிப்பும் இல்லை. ஆனால்